வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி நம்ம டோனட் பண்ணலாமா? அதுவும் சிக்கன் வச்சு கிறிஸ்பியான ஒரு டோனட் பார்க்கலாம். கிறிஸ்பி சிக்கன் டோனட். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியன் போதும், நிறைய வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே நீங்கள் குடமிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த ரெண்டையும் அரைக்க போகிறேன். நல்லா ஒரு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. பட் ஆனால் நம்ம கட்லெட் எல்லாம் செய்வோம்ல, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் நான் மல்லி இலை எடுத்திருக்கேன். மல்லி இலையை ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் காயில் பட்டனை கலரி கறி ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது கூடவே மல்லி இலை கூடவே நம்ம அரைச்ச சிக்கன் இருக்குல்ல, அதை கொண்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 250 கிராம் சேர்த்தாலே எனக்கு ஒரு 10 கிட்ட வந்துச்சு டோனட். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சதில் நமக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதனால் நான் வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும், இப்போ நார்மல் வத்தத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பைசஸ் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம வத்தத்தூள் போட்டிருக்கோங்கிறதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படலை, நான் சேர்க்கலை. அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ் நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துட்டேன் அதுக்குள்ளே. இப்போ நமக்கு இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கவும் நமக்கு பிரெட் கிராம்ஸ் வேணும். ஸோ நான் இதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, போதுமான அளவு அப்படின்னு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி. இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். 2 எக் எடுத்திருக்கேன். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். கார்ன் சீஸ் பால் போட்டிருக்கோம். அப்புறம் பீஸா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதில் 1/2 ஸ்பூன் நான் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பிரெட் கிராம்ஸும் அந்த கலக்கின பவுடர் அப்புறம் முட்டை பீட் பண்ணது இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் சைடில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த சிக்கனை எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஆனால் எனக்கு கையிலலாம் ஒட்டலை, கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் எண்ணெய்லாம் தடவலை. அதை நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு அப்புறம் கீழே வச்சு ஒரு அமுத்துங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம், ரொம்ப மெல்லிஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் குண்டாகவே இருக்கட்டும். அமுத்திட்டு நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு விட்டுருங்க. நம்ம டோனட்டுக்கெலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அங்கங்கே சும்மா லைட்டாக வெடிப்பு மாதிரி வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே மீட்டுங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம்ல பவுடர், அதில் போட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த 2 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகுத்தூள் போட்டு பெப்பர் பவுடர் போட்டு சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேயும் அப்படியே முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டையில் நான் அப்படியே முக்கிட்டு அதை கை வச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே முக்கிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஸ்பூன் வச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் கை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸ் வச்சுருந்தேன்ல, அதில் அப்படியே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடுறேன் அந்த டோனட்டை. ஸோ அது பிரெட் கிராம்ஸ் நல்ல அந்த இதில் ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டோனட் ரெடி ஆகிட்டு. கிறிஸ்பி டோனட்க்கு இன்னும் நம்ம ஃப்ரை பண்ணல. இதை மாதிரி அந்த சிக்கன் அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஃப்ரீசர்லலாம் வச்சு எடுக்கலாம் வேண்டாம். இதை பண்ணிவிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதனால் இதுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
கட்லெட் மாதிரி அல்லது மற்ற இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு பொரிச்சா நல்லா இருக்கும்ல, வெடிப்பு இல்லாமல் வரும், அந்த மாதிரி வரும். இது அப்படி தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு உடனே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம டோனட் ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலோட ஹீட் வந்து மீடியமில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் ரொம்ப ஆயிலில் சூடாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு கருகிரும். ஏன்னா இது ஃபுல்லாகவே மீட்டு நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மெதுவாக போட்டு எடுங்க. அதுமாதிரி ரொம்ப ஹீட்டான எண்ணெயில் போடாதீங்க, டக்குன்னு கருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்பி டோனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிறிஸ்பி டோனட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.